Hello guys, welcome back to our channel. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸோ பீஸ்ட் பேவ்லேட் ப்ரோ இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவர்கிட்ட வந்து நம்ம ஸ்டேடியம் பர்ச்சேஸ் பண்ணதோட ஒரு 2 பேவை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது இந்த பேக்கேஜ்குள்ளே தான் அந்த பேஸ் இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம ஐ பேட்டனில் தந்திருக்க போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ பட் ஆனால் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பாக்ஸ் ஆக்சுவலி மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து அமேசான் பாக்ஸ் வச்சு நானே வந்து பட் பேஸ் மிஸ் எல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த பாக்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு மாதிரி நானே லைக் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அமேசான் பாக்ஸ் இருந்தது. ஸோ அதை வச்சு அதே மாதிரி கைஸ் நம்ம 200+ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் தட். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் தட். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கீங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக போடுற வீடியோஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியூஸும் வருது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சத்தியமாக இந்த 100+ சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரீச் பண்ணோம். ஸோ அப்போலாம் இவ்வளோ சப்போர்ட் வரும் இல்லை அடுத்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வருன்ற மாதிரிலாம் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. பட் வாட் எவர் வி திங்க் இட் டசன்ட் ஹேப்பன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கோட் இருக்குது பார்த்திங்களா, அது வேணால் உண்மை தான். ஏன்னா நான் வந்து 150 போகுன்ற மாதிரி கூட நினைக்கல. பட் ஆனால் ஒரே மாதத்தில் லைக் 200 வந்துச்சு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் தட். அதிகமாக பேசாமல் இந்த பேக்கேஜ்குள்ளே இருக்க பேஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ஸோ ஒரு பே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோம்ஸ் ப்ரைவேசன், அதுக்கப்புறம் இன்னொரு பே வந்து பார்த்திங்கன்னா கர்ஸ் அட்டோம். இது வந்து நம்ம பீஸ் ப்ரோ கிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ வாங்க கைஸ் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பொட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, ஏன்னா இது வந்து அமேசான் பொட்டி தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வெப்பனை கையில் எடுத்துடலாமா. ஸோ இதுதான் நம்ம வெப்பன். நம்ம லாஸ்ட் டைம் வந்து இந்த அன்பாக்சிங் வீடியோ இந்த MTT வந்து வந்த பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணும்போது நம்ம ரெட் ஐ ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இந்த மாதிரி நைஃப்பில் கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள் ப்ரோ இந்த மாதிரி. ஸோ அதனால தான் நம்ம இப்போ அந்த நைஃபே வேணாம் சிசருக்கே போயிடலான்ற மாதிரி பழைய ட்ரெண்டுக்கே போயிட்டோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஒரு நல்ல நைஃபாக வாங்கிடலாம் ப்ரோ. அதுக்கப்புறம் நான் வந்து சேஃபராக நான் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிடுறேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் உங்களோட சஜஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ப்ளஸ் உங்களோட கேருக்கும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ இப்போ வந்து அதிகமாக பேசாமல் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நானே தான் பண்ணியிருந்தேன், பட் இருந்தாலும் நானே ஓப்பன் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் MTT ப்ரோ அளவுலாம் நம்மளால் பேக் பண்ண முடியாது, அதை வேணால் ஒத்துக்கிறேன். நான் சும்மா இந்த டேப் வச்சு நான் உங்களுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் பேஸ்லாம் எதுவுமே டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. எப்படி பீஸ் ப்ரோ வந்து எனக்கு அப்படியே அனுப்பியிருந்தாரோ ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ கைஸ் இதில் தான் நம்ம பேஸ் இருக்குது. ஸோ இதுதான் இந்த லைக் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பபிள் ரேப்பிங் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி தான் வாங்குவாங்க, நிறைய பேர் இதே மாதிரி தான் தருவாங்க. ஸோ இதை வந்து அன்ரவல் பண்ணிடலாம். என்னங்க வரமாட்டேது, இது நிறையா டைம் இது எனக்கு ப்ராப்ளம் ஆகுது கைஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ எஸ் கைஸ், ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாம்ஸ் ப்ரைஸ்ன்னு இருக்கிறது அண்ட் கர்ஸ் அட்டம்போ இருக்குது. ஒரு நிமிஷம். எஸ் ஸோ போட்டலாம். எஸ் கைஸ் இதுதான் லைக் இது வந்து பார்த்திங்கன்னா கர்ஸ் அட்டம். ஸோ இது வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா 450 ருபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஒரு நிமிஷம். எஸ் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 450 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேர் இஸ் தட் ஸ்டோம்ஸ் ப்ரைஸன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைக் 350 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். செம்மையாகவே ஒரு ஒர்த்தான பேன்னு சொல்லிடலாம். ஸோ சொல்லியாகணும். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா லைக் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. பீஸ்ட் ப்ரோ வந்து முன்னாடியே என்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நல்ல கண்டிஷனில் தான் இருக்குன்ற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் அதாவது இந்த டிஸ்க்கு பேர் ஏதோ ஒரு பேர் வரும். எஸ் கைஸ் இந்த டிரைவர் பேர் வந்து யுனைட் டிரைவர்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட பேர் வந்து லைக் என்னவா இருக்கும் கைஸ், இந்த டிஸ்கோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நக்கல் டிஸ்க்குன்னு நினைக்கிறேன். எஸ் நக்கல் டிஸ்க் தான். அதே மாதிரி வந்து இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா யுனைட் டிரைவர். ஸோ எனக்கு வந்து லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது, நான் செக் பண்ணிகிட்டு வந்தேன். ஸோ நமக்கு இந்த டிரைவர் டிஸ்க்கு பேர்லாம் ஒன்றும் இம்பார்ட்டண்ட் இல்லை, நமக்கு இம்பார்ட்டண்ட் இந்த பே தான். ஸோ பே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஸோ இது வந்து பேலன்ஸ்டு டைப் தான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா இதில் ஸ்பின் லைக் இது வந்து ஸ்டாமினாவும் அதே மாதிரி நல்லாவே இருக்கும், as well as டிஃபென்ஸும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி அட்டாக்கும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இது வந்து பேலன்ஸ் டைப்.
பட் ஆனால் இந்த கைசர் சட்டம் அந்த மாதிரி இல்லை, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபென்ஸ் டைப் தான். ஸோ இந்த டிரைவர் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனிமேல பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். லைக் இந்த மாதிரி இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகும், இந்த பட்டன் மாதிரி ஒன்று தந்துருப்பாங்க. ஸோ இது வந்து லைக் இந்த மாதிரி க்ராஸ் ஆகும்போது லைக் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா தரும். ஸோ பர்சனலி எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் டைப் டிரைவர். ஸோ இது வந்து ஸ்டாமினா அதிகமாக இருக்காது, பட் டிஃபென்சிவாக நல்லாயிருக்கும். ஸோ இதோட டிஸ்கும் காமிச்சிட்றேன். ஸோ இங்கே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3 லைக் பால் மாதிரி தந்துருப்பாங்க, லைக் பட்டன் மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்சிவ் டைப் தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிமிலராகவே இருக்கும். லைக் இது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகும், ப்ளஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லைக் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ ஓவரால் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ஒரு டிஃபென்ஸ் டைப் பே, அது வந்து பேலன்ஸ் டைப் பே. ஸோ நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. தேங்க்யூ பீஸ் Beyblade ப்ரோ. இது வந்து ஐ லவ்டு திஸ் பே. தேங்க்யூ பீஸ் Beyblade ப்ரோ. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தந்திருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி விட்டுடலாமா? ஸோ இது வந்து நான் லாங் வீடியோவாக எடுத்துகிட்டு போவேனான்னு தான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவே நான் பேசியிருப்பேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய அன்பாக்சிங் வீடியோஸில் ரொம்ப லென்த்தியாக கொண்டு போகிறேன். பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் தந்த ஸ்டேடியம் தான் இது. ஸோ இப்போ வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோம் ஸ்பேசன் விட்டு பார்க்கலாம். 3, 2, 1 லெட் இட். வாவ், செம பேலன்ஸ்டாக இருக்குது கைஸ். பட் ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் Beyblade. ஸோ அதனால் ஒரு சின்ன லைக் எனக்கு வந்து ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த Beyblade சீரீஸ்லேயே வந்து எனக்கு எப்போவுமே செகண்ட் ஜென்ரேஷனாக தான் இந்த காட் சீரிஸ், எவல்யூஷன் சீரிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன் Beyblade அதிகமாக எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்காது. பட் பர்சனலி லைக் அந்த ஸ்டோம் ஸ்ப்ரே தான் ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது மற்ற பேஸை கம்பேர் பண்ணுறதோட. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கர்ஸ் செட்டும் இங்கே தான் இருக்குது. 3, 2, 1 லெட் இட் ட்ரிப். பார்த்தீங்கன்னா தெரியும், லைக் அந்த ஒரு மாதிரி லைக் வந்து ஜிக்ஸாக்காக ஒரு மாதிரி மூமெண்ட் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த டிஃபென்சிவ் டிரைவர்னால தான் இந்த மாதிரி ஆகுது கைஸ். ஸோ ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த ஒரு லைக் அந்த பட்டன் மாதிரி தந்திருக்காங்களா டிரைவரில். ஸோ அதனால தான் அந்த ஒரு மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணுது, வேறு எதுவும் இல்லை. ஸோ ஓவரால் சூப்பர் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ். ஸோ இதுதான் கைஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பேட்டில் பண்ணி பார்த்துடலாம். ஸோ 3, 2, 1 லெட் இட் ட்ரிப். 3, 2, 1 லெட் இட் ட்ரிப். ஸோ கைஸ், காட் வால்கரி வின் பண்ணிடுச்சு. ஸோ திருப்பி ஒரு தடவை விட்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். 3, 2 ஐயோ 3, 2, 1 லெட் இட் ட்ரிப். 3, 2, 1 லெட். ஓ மை குட்னஸ், என்னாச்சுன்னே எனக்கு தெரியல கைஸ். ஸோ ரீவைண்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஏதோ லைக் சம்திங் நான் வந்து லான்ச் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதில் வால்கரியில் ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ சம்திங் ராங். பரவாயில்ல, நான் திருப்பி அதை வந்து ரீலான்ச் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. லான்ச் பண்ணிடலாம். 3, 2, 1 லெட் இட் ட்ரிப். 3, 2, 1 லெட் இட் ட்ரிப். திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட் வால்கரி தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப்ஸ் ப்ரைஸன். ஸோ ஸ்டாம்ப்ஸ் ப்ரைஸனுக்கு நான் இங்கே ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா வால்டரியாவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வாங்க என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். 3, 2, 1 லெட் இட் ட்ரிப். ஐயோ சாரி கைஸ். 3, 2, 1 லெட் இட் ட்ரிப். பார்த்தீங்களா என்ன ஆகுதுன்னு தெரில, லைக் ஏதோ சகுனம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். 3, 2, 1 லெட் இட் ட்ரிப். 3, 2, 1 லெட் இட் ட்ரிப். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நம்ம வால்ட்ரியாக்கு வந்து ஸ்டாம்ப்ஸ் ப்ரைஸெல்லாம் பஸ்டே பண்ணிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் 3, 2, 1 லெட் இட் ட்ரிப். 3, 2, 1 லெட் இட் ட்ரிப்.
ஐயோயோ என்ன கைஸ், இன்னைக்கு சகுனமே சரியில்லை, எனக்கு எடுத்ததே சரியில்லை போல இருக்குது. பரவாயில்ல, நம்ம திருப்பி ரீலான்ச் பண்ணலாம். 3 2 1 let it rip. 3 2 1 let it rip. ஸோ ஓகே, ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 2 பேஸும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அவள் தான் கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அன்பாக்சிங் ப்ளஸ் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ன்ற மாதிரி தான் நான் கொண்டு வந்தேன். ஸோ ரிவ்யூ இல்லை. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த நிறையா பேட்டில்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா டோர்னமெண்ட்ஸ் இது மாதிரி நிறையா பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு நம்ம கூடிய சீக்கிரம் 300 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 400, அதுக்கப்புறம் 500 ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 8,000 2,000 அந்த மாதிரி நிறையா போகணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஏமே. ஸோ ஹவவர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 100 ரீச் பண்ணியாச்சு. ஸோ 200 ரீச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 300 தான். ஸோ அதையும் நம்ம வந்து கூடிய சீக்கிரத்தில் ரீச் பண்ணிடுவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோக்கு. ஸோ guys.